வாக்கு சதவீத அடிப்படையில் சிறிய கட்சிகளாக இருக்கிறவங்களுக்கு சின்னம் அப்படிங்கிறது ஒரு சவாலாக மாறுதா? சின்னம் ஏற்கனவே எங்களுக்கு பம்பரம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம். கடந்த காலங்களில் அந்த குறிப்பிட்ட அந்த வாக்கு விதம் நாங்கள் கிடைக்காதனால அந்த சின்னம் எங்களுக்கு எடுத்துட்டாங்க. நாங்கள் ஒரு ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி, ஆனால் ரெகக்னைஸ்ட் பார்ட்டி கிடையாது. அதனால தான் நாங்கள் என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் சொன்னோம், அட்லீஸ்ட் அந்த சிம்பிளை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதை ரிலீஸ் பண்ணுங்க, திருச்சிக்கு மொத்தம் நாங்கள் அதை பயன்படுத்திக்கிறோம்னு சொன்னோம். அவங்க இல்லாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி தொடர்ந்து நாங்க மாத்திரம் கிடையாது, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சி, பிஜேபி எதிர்க்கிற எல்லா கட்சிகளும் இந்த சின்னத்தில் முதற்கொண்டு அவங்க ஏதோ ஒரு இது பண்ணிவிட்டு கொஞ்சம் காலதாமதம் பண்ணாங்க, எங்களுக்கு கொடுக்கல. நாம் தமிழருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு அந்த கரும்பு விவசாய சின்னத்துக்கு பதில் வேற ஏதோ மைக் சின்னத்தை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு என்னன்னா உள்ளாட்சி தேர்தலில் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் நாங்கள் நம்ம பம்பர சின்னத்தில் போட்டி போட்டோம். எங்கள் தோழர்கள் ஏற்கனவே எங்கள் தோழர்களுக்கு அறிமுகமான சின்னம். எங்கள் வாக்காளர்கள் எங்களுடைய அபிமானிகளுக்கு ஏற்கனவே அனுதாபிகளுக்கு ஏற்கனவே பம்பரம் சின்ன வைகோடைய சின்னங்கிற எல்லாருக்கும் தெரியும். அது எங்களுக்கு ஒரு செட்பேக்காக இருந்தது. பட் எனக்கு என்னன்னா தொகுதியை பொறுத்த வரைக்கும், திருச்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வேட்பாளரை முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க யாருக்கும் இருக்கிறவங்க இன்னாருக்கும் ஓட்டு போடணும், இன்னார் நிக்கிறாரு, வைகோடைய மகன் நிக்கிறாருங்கிற ஒரு இது இருக்கு. ஸோ வேட்பாளரை பத்தி மற்ற வேட்பாளர் வச்சு கம்பேர் பண்ணும்போது சரி, இவர் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வேட்பாளர், நல்ல படித்தவர், வேற ஏதாவது வேற ஏதாவது குற்ற பின்னணி இல்லாத ஒரு வேட்பாளர், அதனால இவருக்கு ஓட்டு போடணும். கிராமங்களுக்கு போற, நகரங்களுக்கு போற, எல்லா இடங்களும் ஒரு பாசிட்டிவா அந்த ஜனங்க பார்க்கும்போது ஒரு சிரிச்ச முகத்தோட இவருதான் வேட்பாளர், அப்ப அவருடைய சின்னம் என்னங்கிற தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறாங்க. அதனால சின்னத்தை பத்தி எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது.